தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்த ஆளுநர் ஆர்.என். ரவி மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு தமிழ்நாட்டின் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசுடன் மோதல் நிலவிய நிலையில் இந்த மாற்றம் முக்கியத்துவம் பெறுகிறது. மத்திய அரசு முழுநேர ஆளுநரை எப்போது நியமிக்கும் என்ற கேள்வியும் எழுந்து வந்தது. அந்த வகையில் தமிழக ஆளுநராக சில வருடங்களாக செயல்பட்டு வந்த ஆளுநர் ஆர்.என். ரவி அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மேற்கு வங்க ஆளுநராக இருந்த அனந்தபோஸ் ராஜினாமா செய்த நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி அந்த மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு தமிழ்நாட்டின் ஆளுநர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பல்வேறு விவகாரங்களில் தொடர்ந்து மோதல் போக்கு இருந்து வந்த நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி மாற்றப்பட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் விரைவில் நடக்கவிருக்கும் நிலையில் முழுநேர ஆளுநரை மத்திய அரசு எப்போது நியமிக்கும் என்ற கேள்வியும் எழுந்து வந்தது. அதற்கேற்றால் போதுதான் மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் உள்ளது. இந்த மாநிலத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற இருக்கிறது. அதேபோல விரைவில் தமிழகத்திலும் சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற உள்ளது. இதனால் தான் ஆளுநரை மத்திய அரசு மாற்றியுள்ளது என்ற கடும் கண்டனங்களும் எழுந்து வருகிறது. அந்த வகையில் ஆர்.என். ரவி தமிழக ஆளுநராக 2021 செப்டம்பர் மாதம் பதவியேற்றார். அவர் பதவியேற்ற முதலே சட்ட மசோதாக்களை நிறுத்தி வைத்திருந்தார். அரசு நிர்வாகத்தில் தலையிட்டார். ஆளுநர் உடையில் அரசு தயாரித்த பகுதிகளை தவிர்த்தார். அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு எதிரான தீர்ப்புகள் வரை தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தார். மேலும் தமிழகத்தின் 15ஆம் தேதி ஆளுநராக ஆர்.என். ரவி கடந்த 2021 செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதியும் பொறுப்பேற்றார். அப்போது தமிழக தலைமைச் செயலாளராக இருந்த இறையன்புவை அழைத்து தமிழக அரசின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறிக்கை கேட்டார். இது மாநில அரசின் நிர்வாகத்தில் ஆளுநர் நேரடியாக தலையிட்டதாகவும் இதற்கு திமுக அதன் கூட்டணி கட்சியினர் கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர். அதற்கு பிறகு 2022 அந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தமிழக சட்டசபையில் நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 142 நாட்களுக்கு பிறகு ஆளுநர் ரவி அதை சபாநாயகருக்கு திருப்பி அனுப்பினார். மேலும் இந்த மசோதா கிராமப்புற மாணவர்களின் நலன்களுக்கு எதிரானது என்றார். 2023 ஆளுநர் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான மோதல் புதிய உச்சத்தை எட்டியது. ஜனவரி 4ஆம் தேதி ஆளுநர் தமிழ்நாடு என்பதற்கு பதிலாக தமிழகம் என்பதே சரியான சொல் என கூடியது தமிழகத்தில் கண்டனத்தை ஏற்படுத்தியது. ஜூன் மாதம் அமலாக்கத்துறை வழக்கில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை அமைச்சரிலிருந்து நீக்கினார். பின்னர் அந்த உத்தரவை திரும்ப பெற்றார். அக்டோபர் மாதம் ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தாமதப்படுத்தியதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. 2025 ஏப்ரல் ஆளுநர்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கால வரம்புகளை உச்சநீதிமன்றம் நிர்ணயித்தது. ஏப்ரல் 8ஆம் தேதி ஆளுநரின் தாமதமான நடவடிக்கையால் கிடப்பில் இருந்த 10 மசோதாக்களை உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பிற்கு முரணானது என கண்டித்தது. ஏப்ரல் 13ஆம் தேதி ஒரு விழாவில் மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட சொன்னார் ஆளுநர் ரவி. மேலும் இது சர்ச்சையில் சிக்கினார். இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஆளுநர் தமிழக சட்டசபையில் உரையை புறக்கணித்த நிகழ்வுகளையும் பார்க்கலாம். 2022 மட்டும் சட்டசபையில் முதல் உரையை ஆளுநர் ரவி முழுமையாக படித்தார். 2023 சட்டசபையில் வாசிப்பதற்காக தயாரித்த உரையில் மகளிர் முன்னேற்றம், மதச்சார்பின்மை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர் உள்ளிட்ட வார்த்தைகளை உச்சரிப்பதை தவிர்த்தார். இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து சட்டசபையிலிருந்து ஆளுநர் ரவி வெளிநடப்பு செய்தார். 2024 சட்டசபைக்கு வந்த ஆளுநர் ரவி தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்படுகிறது, தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என கூறி உரையை வாசிக்காமல் இருந்தார். அப்போது சபாநாயகர் அப்பாவு அந்த உரையை வாசித்தார். இதனை அடுத்துதான் ஆளுநர் ரவி வெளிநடப்பும் செய்தார். 2025 தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என கூறி அவையிலிருந்து ஆளுநர் ரவி வெளியேறினார். 2026 தமிழக அரசின் முதல் கூட்டத்தொடரின் போது உரையை வாசிக்காமல் அங்கிருந்து வேகமாக வெளிநடப்பு செய்தார் ஆளுநர் ரவி. அதேபோல் ஆளுநர் ரவியை மத்திய அரசு திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பலமுறை கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தமிழக ஆளுநராக இருந்த ரவி தற்போது மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதமே இருக்கும் நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி மாற்றப்பட்டது மிகப்பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் 15வது ஆளுநராக ஆர்.என். ரவி கடந்த 2021 செப்டம்பர் 18ஆம் தேதி பொறுப்பேற்றார். காவல்துறை அனுபவத்தை பின்புலமாக கொண்ட ஆர்.என். ரவியை தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமிப்பதில் உள்நோக்கம் உள்ளதாக அரசியல் கட்சிகள் அப்போதே கடும் எதிர்ப்புகள் தெரிவித்தன. ஆளுநராக பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே தலைமைச் செயலாளர் இறையன்புவை அழைத்து ஆளுநர் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மற்றும்
செயல்பாடுகள் குறித்து துறை வாரியாக அறிக்கை கேட்டு அதனை பவர் பாயிண்டில் விளக்கும்படி உத்தரவிட்டார். இது மாநில அரசின் நிர்வாகத்தில் ஆளுநர் நேரடியாக தலையிடுவதாக கூறி ஆளும் கட்சியான திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டது. மாநில சுயாட்சிக்கு எதிரான செயல்பாடு இது என்றும் குற்றம் சாட்டினார். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழ்நாட்டின் நீட் தேர்வில் விலக்கு கோரும் மசோதாவை சட்டப்பேரவை நிறைவேற்றிய 142 நாட்களுக்கு பிறகு ஆளுநர் ரவி அதை சபாநாயகருக்கு திருப்பி அனுப்பினார். இதனை கண்டித்தும் தமிழ் புத்தாண்டு தினத்தில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் நடத்திய தேநீர் விருந்தை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தனர். நவம்பர் மாதம் ஆளுநரின் அரசியலமைப்புக்கு எதிரான நடத்தை குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் திமுக மனு அளித்து அவரை திரும்பப் பெற கோரியது. 2023ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாடு என்பதற்கு பதிலாக தமிழகம் என்பதே மிகவும் பொருத்தமான சொல் என்று கூறி சர்ச்சையை கிளப்பியிருந்தார். ஜூன் மாதம் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து ஆளுநர் அதிரடியாக நீக்கினார். பின்னர் இந்த உத்தரவை அவரே திரும்ப பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மாதம் ஆளுநர் 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் காலவரையின்றி தாமதப்படுத்தியதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா, ஆர். மகோதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை கிடப்பில் போட்டு குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அனுப்பியது தவறானது என கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் குறிப்பிட்டதுடன் கிடப்பில் இருந்த 10 மசோதாக்களையும் தங்களது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நிறைவேற்றியதாக உத்தரவிட்டது. ஆன்லைன் ரம்பி உள்ளிட்ட விளையாட்டுகளை தடை செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு 2 முறை சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பிய சட்ட மசோதாவை ஆளுநர் ரவி திருப்பி அனுப்பினார். நீண்ட காலம் எடுத்துக்கொண்டு மாநில அரசின் பெரும் அழுத்தத்திற்கு பிறகே ஆன்லைன் ரம்பிக்கான தடை மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கினார். 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவி முதன்மை விருந்தினராக பங்கேற்கும் பன்னாட்டு கருத்தரங்க நிகழ்வின் அழைப்பிதழில் காவி உடை அணிந்து பூணூல் போட்டு அமர்ந்துள்ள வள்ளுவர் படம் அச்சிடப்பட்டது கடும் கண்டனத்திற்குள்ளானது. இதேபோன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உடையை முழுமையாக வாசிக்காமல் பாதியிலேயே வெளியேறி அடிக்கடி சர்ச்சைகளிலும் சிக்கினார். 2022ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் முதல் உரையை முழுமையாக படித்த ஆளுநர் ஆர்.என். ரவி 2023ஆம் ஆண்டில் சட்டப்பேரவையில் வாசிப்பதற்காக அரசு தயாரித்த உரையில் எழுந்த மகளிர் முன்னேற்றம், மதச்சார்பின்மை, சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர் ஆகியவற்றை உச்சரிக்க மறுத்தார். அரசு கொடுத்த உரையில் இருப்பதுதான் அவையில் நிறைவேறும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி தந்தார். இதனால் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் ஆளுநர் ரவி. இதேபோன்று 2024, 2025, 2026ஆம் ஆண்டுகளில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்கின்ற காரணத்தை எழுப்பி பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பாலமாக இருக்க வேண்டிய ஆளுநர் தமிழ்நாடு அரசோடு தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வந்தார். இதனால் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் நீடித்தும் வந்தன. இந்த நிலையில்தான் தற்போது ஆளுநர் ஆர்.என். ரவி மாற்றப்பட்டு மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள ஆளுநராக பதவி வகிக்கும் அவருக்கு தமிழ்நாடு ஆளுநராக கூடுதல் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி மாற்றப்பட்டது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டும் வருகிறது. இதற்கு கடும் கண்டனங்களும் எழுந்து வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, ஆளுநர் ஆர்.என். ரவி மாற்றப்பட்டதன் பின்னணி என்ன? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.